Hi viewers, welcome to our YouTube channel Grow the Money. இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய டாபிக் வந்து டிஇ ரேஷியோ, டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ. ஸோ டிஇ ரேஷியோனா என்னன்றது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஹவு மச் டெப்ட் எ கம்பெனி யூசஸ், அதாவது எவ்வளோ கடன் அவங்க வாங்கி அவங்களுடைய அந்த கம்பெனியினுடைய அசட்ஸை வாங்கியிருக்காங்க, இல்லை அந்த கம்பெனியுடைய க்ரோத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க, அதை வந்து அந்த கம்பெனியினுடைய ஈக்விட்டிஸோட கம்பேர் பண்ணுறது தான் வந்து டிஇ ரேஷியோ. ஸோ இந்த டிஇ ரேஷியோ அப்படின்ற பேராமீட்டர் வந்து ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல். இது எதுக்காகனாக்கா அந்த கம்பெனியினுடைய ஃபைனான்ஷியல் ரிஸ்க்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும், ப்ளஸ் வந்து அந்த கம்பெனி வந்து ஸ்டேபிளாக இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த டிஇ ரேஷியோ ரொம்பவும் இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த டிஇ ரேஷியோ எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, டோட்டல் டெப்ட்ஸு டிவைடட் பை டோட்டல் ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி. ஸோ இது ரெண்டும் தெரிஞ்சதுன்னா டிஇ ரேஷியோ ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். ஸோ டெப்ட்னா உங்களுக்கு தெரியும் என்ன கடன், அதாவது ஷார்ட் டேர்ம் டெப்ட் இருக்கும், லாங் டேர்ம் டெப்ட்ஸ் இருக்கும். ஸோ டோட்டல் டெப்ட், அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி, அதாவது ஷேர் கேபிட்டலினுடைய வேல்யூ, இது ரெண்டும் தெரிஞ்சதுனாக்கா டிஇ ரேஷியோ ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட இந்த எக்ஸ்பிளனேஷனை பார்க்கலாம். ஸோ கம்பெனி ஏ அப்படின்னு ஒன்று இருக்குது, கம்பெனி பின்னு இருக்குது. இந்த கம்பெனி ஏனுடைய டோட்டல் டெப்ட் 5,000, அதே மாதிரி டோட்டல் ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி வந்து 10,000 இருக்குது. ஸோ கம்பெனி ஏனுடைய டிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னாக்கா 0.5, இது வந்து கம்பெனி ஏனுடைய வேல்யூ. அதே மாதிரி கம்பெனி பியினுடைய டோட்டல் டெப்ட் பார்த்தீங்கன்னாக்கா 20,000 இருக்குது. அதே மாதிரி டோட்டல் ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி வந்து 10,000 இருக்கு. ஸோ கம்பெனி பியினுடைய டிஇ ரேஷியோ 20,000 டிவைட் பை 10,000 பார்த்தீங்கன்னாக்கா 2 அப்படின்ற வேல்யூ வந்து கம்பெனி பியினுடைய டிஇ ரேஷியோ. ஸோ இது என்ன மீன் பண்ண வருது அப்படின்னாக்கா, கம்பெனி ஏ வந்து எவ்ரி 1 rupee ஆஃப் ஈக்விட்டி கம்பெனி ஹாவ் ஏ டெப்ட் ஆஃப் 0.5, அதாவது ஒரு ஈக்விட்டிக்கும் ₹1 ஈக்விட்டிக்கு வந்து அந்த ஷேரில் வந்து 50 காசு, அதாவது ருபீஸ் 0.50 வந்து கடன் இருக்குது அப்படின்றது இதனுடைய மீனிங். அதே மாதிரி கம்பெனி பியில் பார்த்தீங்கன்னாக்கா எவ்ரி 1 rupee ஆஃப் ஈக்விட்டி த கம்பெனி ஹாஸ் ஏ ₹2 இன் டெப்ட் அப்படின்றது மீனிங். ₹2 வந்து கடன் இருக்குது ஒரு ஈக்விட்டிக்கும். ஃபர்தராக இதை பார்க்கணும் அப்படின்னாக்கா, கம்பெனி ஏ வந்து லோ ஃபைனான்ஷியல் ரிஸ்கில் இருக்குது. ஏன்னா அதனுடைய டெப்ட் வந்து கம்மியாக இருக்கிறதுனால லோ ஃபைனான்ஷியல் ரிஸ்கில் இருக்குது. ஆனால் கம்பெனியினுடைய வந்து க்ரோத் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு கன்சர்வேட்டிவாக இருக்கும். அந்த அளவுக்கு வளர்ச்சி வந்து ஓரளவுக்கு கன்சர்வேட்டிவாக இருக்கும் அப்படின்றது மீன் பண்ணுது. ஸோ கம்பெனி பியினுடைய ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னாக்கா வெரி ஹை ஃபைனான்ஷியல் ரிஸ்க்கு. பட் இதை வந்து இன்வெஸ்டர்ஸும் கிரெடிட்டர்ஸும் வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி அதிகமாக டெப்ட் இருந்ததுனாக்கா தே கேன் ரெட் ஃப்ளாக் ரைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்பெஷலி கம்பெனி வந்து ப்ராப்பராக வந்து சஃபிஷியன்ட் ஃபண்டு, அதாவது கேஷ் ஃப்ளோ ஜென்ரேட் பண்ணி அவங்க வந்து அவங்களோட கடனை வந்து ப்ராப்பராக அடைக்கலாம் அப்படின்னாக்கா இது வந்து ரெட் ஃப்ளாக் இண்டிகேஷனாகும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றத இங்கே சொல்ல விரும்புகிறோம். ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கினது என்ன அப்படின்னாக்கா, கீ டேக்அவேஸ். லோ டிஇ ரேஷியோ, அதாவது கம்மியான டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ இருந்தால் சேஃபர் அந்த கம்பெனி. பட் கன்சர்வேட்டிவ், அதனுடைய க்ரோத் ஸ்ட்ராட்டஜியில் வந்து ஓரளவுக்கு தான் வந்து க்ரோத் ஸ்ட்ராட்டஜி இருக்கும் அப்படின்றோம். அதே மாதிரி ஹை டிஇ ரேஷியோ இருந்தனாக்கா வெரி ஹை ரிஸ்க் எடுக்கிறோம். மேபி அந்த கம்பெனி வந்து ஃபியூச்சரில் வந்து ஒரு அக்ரெசிவான க்ரோத் காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் பேலன்ஸ்டு அப்ரோச், இது என்ன அப்படின்னாக்கா, இந்த டிஇ ரேஷியோ வந்து பேஸ்ட் ஆன் தி அந்த இண்டஸ்ட்ரி, கம்பெனி ஸ்ட்ராட்டஜி, அதனுடைய எக்கனாமிக் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் மாறும். ஸோ அந்த இண்டஸ்ட்ரியினுடைய பெஞ்ச் மார்க்கை பொறுத்து அந்த பர்டிகுலர் கம்பெனியினுடைய டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்றத, இல்லை எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றத டிசைட் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணணும். தேங்க்யூ வெரி மச்ங்க. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு சம் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.